இன்றைய கிரகநிலை ராகு, சூரியன், கேது, சந்திரன் இந்த கிரக சேர்க்கையில் இந்நாளில் பிறக்கும் குழந்தைகளின் ஜாதகத்தில் கிரகண தோஷம் இருக்குமா? கண்டிப்பாக. இப்போ நம்ம கிரகணம்னா நமக்கு இங்கே இந்தியாவில் இன்னைக்கு கிரகணம் கிடையாது. பட் இந்த கிரக சேர்க்கைகளை நம்ம கிரகண தோஷம் தான் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உலக அளவில் எல்லா இடங்கள்லையும் குழந்தை பிறக்கிறது. கிரகணம் இருக்கிற இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே இந்தியாவில் நம்ம சென்னையிலே எடுத்துக்கோங்களேன். சென்னையில் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா இதுக்கு ஹெல்த் வைஸ் இருக்குமா அப்படின்னா 100% நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். நீங்கள் வேணாலும் இன்னைக்கு யார் யார் வீட்டில் குழந்தை பிறக்கிறதோ அது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா சூரியன், ராகு, புதன் சேர்ந்தாலே இப்போ நமக்கே பாருங்களேன், இன்னைக்கு வெதர் கண்டிஷனில் என்னன்னு தெரியல, ஒரே தலைவலி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறோம். மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா இருக்கிறவனுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை கண்ணு சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஸோ பொதுவாகவே இந்த கிரக சேர்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு உடல் அசதி வரும், இல்லை ஒரு மனச்சோர்வு அப்படிங்கிறது வரும். இந்த சூரியன், ராகு, சந்திரன், கேத்து காம்பினேஷனில் புதனும் கூட இருக்கிறதுனால, புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்டது பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது. குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய குலதெய்வத்தை அனுகிரகம், அப்புறம் பித்ருக்களினுடைய ஏதாவது அதில் குறைபாடுகள், இது எல்லாத்துக்குமே அவங்க பிராயச்சித்தங்கள் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் நமக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடியோ இல்லை 40 வருஷத்துக்கு முன்னாடியோலாம் கூட இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இப்போ நம்ம அதுக்கான இம்பேக்டை பார்க்குறோம் இல்லையா? அதான் இன்றைக்கி இப்போ எந்தெந்த வீட்டில் யார் யாருக்கு குழந்தை பிறந்திருக்கோ அதற்கான பிராயச்சித்தங்கள் என்னன்னு கேட்டு தயவு செஞ்சு பண்ணிக்கோ. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.